ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ட்யூஸ்டே மார்னிங் எழுந்தோடனே ஒரு சின்ன க்ளீனிங் தான். கொஞ்சம் நைட்டு இந்த பால்லாம் கொஞ்சம் லைட்டாக பொங்கி இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாமே நைட்டே க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாதி மைண்ட் செட் எல்லோரும் இருப்பாங்க. பட் அன்றைக்கி நைட் என்னால் முடியல. கிட்ஸு இருந்தாலே கொஞ்சம் வேலை நிறைய அதிகமாக தான் இருக்கும். ஸோ என்னால் முடியலன்னு போட்டுட்டேன். அப்படியே மார்னிங் தான் எழுந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இது வந்து குழி பணியாரம் தான் செய்வோம் ஸ்நாக்ஸ்க்காக. அதிகமாக இருந்தால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை வச்சுப்போம். இல்லாட்டி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் செய்யணும்னு ஐடியாவில் வந்தேன். எப்பவுமே பனானா இந்த மாதிரி பனானானா என் கிட்ஸ் சாப்பிடுவான். பட் ஆப்பிள் இந்த மாதிரிலாம் தான் எப்படியாச்சும் அதில் கொஞ்சமாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுவான். அதுவும் இந்த நட்ஸ், இந்த சுண்டல், இந்த பட்டாணி இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு சுத்தமாக இறங்கவே இறங்காது. நானும் செய்வேன், அதை பாதி எடுத்துகிட்டு வந்துடுவான். மேம் கம்பல் பண்ணாலும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்துடுவான். சரி, இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இதை குழி பணியாரம் செய்யலான்றதுனால தான். இது வந்து கிட்ஸுக்காகனால வெறும் கேரட்டும் ஆனியன் மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன். கொரியாண்டர் லீவ்ஸ் எதுவுமே நான் சேர்க்கல. எது சேர்த்துருந்தாலும் அப்படியே தனியாக பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவான். நமக்கு இவனுக்கு நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மார்னிங்கு. மற்றபடி வேறு எந்த லஞ்சுமே இன்னும் மார்னிங் இதுமாரி செய்ய ஸ்டார்ட் பண்ண எந்த ஐடியாவும் இல்லை. இன்றைக்கி டியூஸ்டே, ஸோ வந்து நான்வெஜ் வந்து நான் செய்ய மாட்டேன். நான்வெஜ் வந்து கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி முருகரோட ஸ்பெஷல் டே இல்லையா? ஸோ எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் டியூஸ்டே வந்து நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து தான் நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தராச்சும் இன்றைக்கி எக் தோசை போட்டு கொடுங்க, இன்றைக்கி ஏதாவது நான்வெஜ் செய்ய அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. கரெக்டாக நான் எப்போ ஃபாஸ்டிங்ஸ் இருக்கணும், ஃப்ரைடேஸ் ஆகட்டும், ஃபாஸ்டிங்காக ஃபுல் ஃபாஸ்டிங் இல்லை, நான்வெஜ் சாப்பிடாமல் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சா கூட அன்றைக்கி தான் ஏதாச்சும் கேட்பாங்க, ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துருவேன், நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். சரி, இது அப்படியே சைட் பை செஞ்சுட்டு சரி காஃபியும் லைட்டாக போட்டுடலாம். இன்னமும் கொஞ்சம் மார்னிங்கே ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் டெய்லி மார்னிங் காஃபி குடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி செய்ய மாட்டேன். எப்போ பசிச்சா மட்டும்தான் நான் காஃபி போடுறது அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் வீட்டில் சுத்தமாக யாருமே காஃபியே குடிக்க மாட்டாங்க. காஃபி, டீ எதுவுமே கிடையாது. டீ வந்து எனக்கு பசிச்சா மட்டும் நான் போடுவேன். அப்படியே எங்கள் குழி பணியாரம் வச்சுருந்தேன். இந்த பேன் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது ரேட் ரொம்ப கம்மியாக 120 தான். இது நார்மல் ரேட்டாக என்னென்னு எனக்கு தெரியல. பட் நான் 120 ஒரு 200 மேலே 250, 300 இருக்கும் அந்த மாதிரி தான் நினச்சேன். 120, ஆனால் சைஸ் கொஞ்சம் சின்னது தான். இது 1 டைம் 2 டைம் செய்யும் போதே அவ்வளோதான் போல் ஹீட் தாங்காமல் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் நல்லாவே இந்த ஆல்ரெடி நான் 1 டைம் செஞ்சுட்டேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த குழி பணியாரம் இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. இந்த பேன் வந்து விலை கம்மினால இது அந்த அளவுக்கு அந்த ஷேப்ஸ் வருமா, அடிப்பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் தான் செஞ்சுருந்தேன். வராதுன்னு நினச்சி தான் செஞ்சேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. கிட்ஸு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் அவன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இல்லைப்பா நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். அவன் ஃப்ரெண்டு எடுத்து நான் சாப்பிட்டு வெரி நைஸ், எனக்கு இன்னும் 2 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டுருந்தானா. வந்து சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு நான் சாப்பிட்டு மம்மி நான் ஒன்று தான் சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்டை வாங்கிட்டா அப்படின்னு சொன்னான். சரி தான், அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நிறைய செஞ்சு தரேன். என்ன சொன்னான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நானும் கேட்டிருந்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்ததுனால நைஸ் சொன்னாம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாம்மா, நான் அடுத்தபடி நிறைய எடுத்து சொல்லியிருந்தா அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. இதுதான் வந்து கிட்ஸுக்காக செஞ்சது. எந்த இந்த சில்லி எதுவுமே போடாமல் வெறும் லைட்டாக ஃப்ளேவர் வரதுக்காக லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சில்லி, மின்ட்டு, அப்புறம் கார்லிக் அதெல்லாம் போட்டு நான் எல்லாமே சேர்ந்து செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா கேரட்டை கொஞ்சம் நிறைய சீவிருந்தேன். சரி, வேறு எதுவும் எனக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. சரி செஞ்சாச்சு. எங்கள் வீட்டில் பழைய சாதம் இருந்தால் பழைய சாதம் தான் மோஸ்ட்லி எடுத்துப்பாங்க. இட்லி தோசை செஞ்சாலும் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு பழைய சாதம் எடுத்துப்பாங்க. இருந்தாலும் எனக்கு இது செய்யலாம் அப்படின்ட்டு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுருந்தேன்.
ஆயில் கொஞ்சம் ரொம்ப நிறைய ஊற்றாம கொஞ்சம் லிமிட்டாக தான் ஊற்றிருந்தேன். சைடு அவனுக்கும் வந்து ரைஸ் வடிச்சிட்டு ரசம் தான் வந்து வச்சுருந்தேன். எக் ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. மார்னிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நான் ஒரு ஹேண்டில் மொபைல் யூஸ் பண்ணி செஞ்சதுனால எனக்கு ஜாயிண்ட்டாக வந்து நான் ஊற்றிட்டேன். அதனால் எனக்கு திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதர்வைஸ் நம்ம வந்து அந்த இதில் ஜாயிண்ட்டாக இல்லாமல் ஊற்றினா ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை ரொட்டேட் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஈஸியாக இருக்குது, அவனும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால எனக்கு இது அடிக்கடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர்.